தளபதி ரசிகர்களாக இருக்கட்டும், தளபதி தொண்டர்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமான ஒரு அவேர்னஸ் வீடியோ, ஒரு அலர்ட் வீடியோன்னு கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? நம்மளுக்கே தெரியாமல் நம்மளை வச்சு ஒரு அரசியல் நடந்துகிட்ருக்கு, சினிமாவை வச்சு ஒரு அரசியல் நடந்துகிட்ருக்கு. ஓகேங்களா? கோட் படத்தில் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு வந்து தளபதி விஜய் அவர்கள் வந்து துப்பாக்கி கொடுக்கும்போது சிவகார்த்திகேயன் அவரோட ரசிகர்கள சப்போர்ட்டை வந்து நம்ம சம்பாரித்தோம். ஓகேங்களா? ஸோ அதை உடைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு இப்போது தள்ளப்பட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லி அவங்களோட பகையை வந்து சம்பாரித்து நிற்கிறோம். பராசக்தி படம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுலேருந்து அப்போலாம் பெருசாக நம்ம வந்து அவங்கள ஒரு டார்கெட்டாக வந்து நம்ம எடுத்துக்கிற மாதிரி ட்ரிகர் பண்ணுற மாதிரியான வேலைகள் நடக்கவே இல்லை. ஆனால் இப்போது பராசக்தி படம் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிறதுலேருந்து அந்த படத்தோட வியூஸ்லேருந்து அந்த படம் ரிலீஸ் ஆக போகும்போது அதோட கிளாஸாக வந்து ஜனநாயகன் இப்படி ரெண்டும் கிளாஸ் ஆக போகிற நேரத்துக்கு ஜனநாயகன் படம் ஹோல்ட் பண்ணி வச்சு பராசக்தி படம் ரிலீஸ் ஆனது இன்னும் ரொம்பவே நம்மளை ட்ரிகர் பண்ண வச்சு சிவகார்த்திகேயன் அவர்களை ஃபுல் அண்ட் ஃபுல்லி டார்கெட் பண்ண வச்சு அவங்களோட ரசிகர்களை ஃபுல் அண்ட் ஃபுல்லி பகையாளியாக மாற்றி வச்சுருக்கோம். ஸோ இது வந்து ஒரு பிளான்டு மாதிரி ஒரு ஸ்கெட்ச் மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, தல அஜித் அவர்கள் அவங்கள வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் நண்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தளபதி அவர்கள் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ ஒரு பக்கம் ஒரு பேட்டியில் கூட ஏகே அவர்கள் வந்து தளபதிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலை வேறு உண்டாச்சு. ஸோ இதை உடைக்கணும் அப்படின்னா தெறிப்படம், மங்காத்த படம் ரெண்டும் கிளாஸ் ஆகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுது. இன்னிலேருந்து நம்ம சண்டையை ஆரம்பிச்சிட்டோம். ஓகேங்களா? சினிமா சண்டையை கொண்டு போய் தல ரசிகர்களோட பகையை வந்து அதிகமாக சம்பாதிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுக்கிட்டு இருக்கோம். எல்லாருமே நம்மளை ட்ரிகர் பண்ணுறாங்க. எல்லாருமே கேர்ஃபுல்லாக இருங்க. தளபதி தம்பிகள், தளபதி ரசிகர்கள், தளபதி தொண்டர்கள் எல்லாருமே கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து அறிவில்லை அப்படின்லாம் கேட்காதீங்க. எல்லா ரசிகர்களுக்கும் மெச்சூரிட்டி இருக்குது. என்ன தான் நாங்கள் வந்து சிவகார்த்திகேயன் ரசிகர்களாக இருக்கட்டும், தல அஜித் அவர்கள் ரசிகராக இருக்கட்டும், யார் ரசிகராக வேணா இருக்கட்டும், என்ன தான் நம்ம சினிமா சண்டை அடிச்சுக்கிட்டாலும் கடைசியில் நம்ம ஒத்துமையாக இருப்போம் அப்படிங்கிறது அந்த சில பேருக்கு தெரியல. ஸோ நீங்கள் என்ன தான் எங்களை ட்ரிகர் பண்ணாலும் சரி, சினிமா அப்படிங்கிறது வேறு, அரசியல் அப்படின்றது வேறு. எல்லாமே ஒரு மனுஷனுக்காக நாங்கள்லாம் ஒத்துமையாக இருக்கிறோம் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? பர்சனலாக எங்களுக்கு தெரியும். ஆனால் தல அவரோட ப்ரொஃபைல்லையும் சரி, சிவகார்த்திகேயன் அவரோட ப்ரொஃபைல்லையும் சரி, பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு அந்த ஒரு போர்வையில் ஒளிஞ்சிக்கிட்டு நம்மளை ட்ரிகர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதில் எல்லாருமே இக்னோர் பண்ணிட்டு போயிருங்க. அதுக்கான கமெண்ட் பண்ணி அவங்கள திட்டிக்கிட்டு இது எதுவுமே தேவையில்லை. ஓகேங்களா? நமக்கே தெரியாமல் ஒரு அரசியல் நடந்துகிட்டு இருக்குது. அந்த அரசியலை நிறுத்தணும் அப்படின்னா சினிமா சண்டையை நிறுத்திட்டு நம்ம களப்பணியில் இறங்கணும். அந்த நமக்கான தலைவன் யார் அப்படிங்கிறது கொஞ்ச நாளில் தெரிய வரும். ஸோ அதுக்காக பொறுமையாக இருந்து எல்லாரோட சப்போர்ட்டையும் வாங்கிக்கோங்க. அதை விட்டுட்டு எல்லாரோடைய பகையும் வாங்கிக்கிறாதீங்க. அது நம்மளுக்கு ரொம்பவே டேஞ்சரான ஒரு விஷயம். ஸோ எல்லாருமே விழிப்புணர்வாக இருங்க. இது வந்து எல்லா ரசிகர்களுக்கான ஒரு வீடியோ கூட வச்சுக்கோங்க. ஸோ நம்மளோட குறிக்கோளை நோக்கி தான் நம்ம போகணும். அதை விட்டுட்டு சினிமா சண்டைன்றத ஒரு சின்ன ஒரு இதை வச்சுட்டு ஒரு 5 நாளைக்கு நம்ம சண்டை போடுவோம். ஒரு சினிமா ரிலீஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு 5 நாளைக்கு ஃபேன்ஸ் பேஸில் சண்டை போட்டுருப்போம். 5 நாளைக்கு அப்புறம் நம்மளோட அடுத்த 5 வருஷத்தை ஆள போகிற ஒரு தலைவனுக்காக பொறுமையாக இருந்து எல்லாரோட சப்போர்ட்டையும் வாங்குங்க. அதுதான் முக்கியம். நம்மளுக்கு முக்கியமானது தேவை எதுவோ அதை வந்து களப்பணியில் இறங்கி செய்யுங்க. அதை விட்டுட்டு இந்த சினிமா சண்டையை தூக்கிக்கிட்டு திரியாதீங்க.